அண்ணே ராஜாண்ணே கிளம்பு, சண்டை பயங்கரமாக இருப்பது. போட்டு நொறுக்கி விட்டாலும் போட்டுருவேன். எடுத்துரு சாமான்லாம். ஆமாம் ஓப்பா அப்பா கிளம்பு, சாமான்லாம் எடுத்துகிட்டு போ. அப்படியே பஸ்ஸு வந்துச்சுன்னா கிளம்பிட்டு வீட்டை போட்டு போ. நான் லைட்லாம் ஆஃப் பண்ணேன், சேர்லாம் அடிக்குவீங்க. நீ போனேன் சாமான் எடுத்துகிட்டு போனேன், அங்கிட்ட போய் விளையாடுனேன், ஓடுனேன். விளையாடுங்க, ஓடுங்க. பயந்து தான் வேலை. ஒரு 108க்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு போய்டு. யாருக்கு ரெடியாக இருக்கா? உடனே ஆளுகள்லாம் ரெடியாக இருக்கா, பேசுங்க. தம்பி யாரு? அண்ணன் யாரு? நான் உங்களுக்கு அண்ணனா? நான் உங்களுக்கு தம்பியா? என்னை பார்க்கின்ற போது யார் வரை தெரிகின்றது? உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. எனக்கு குறிப்பறியும் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு. என்ன தெரியுது? நீங்க வச்சிருக்க சாமான வச்சு நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தெரியுச்சு உங்களுக்கு? நீங்க யாரு தெரியுமா? யாரு? லோன் மேனேஜர் தானே? நீ யாரைய முதல்ல? நீங்க என்ன யாரெல்லாம் இருக்கிறது? சரி, நீங்க சின்ன பின்னா பெரிய பின்னாச்சு. ஓ அங்க கேட்கிறாரு தானே. எங்க இருந்து வரீங்க? வேலு உலகத்துல வந்து கொண்டு இருக்கேன். அப்படி சொல்லுங்க, அது முதலே சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு வேற. வேலூர்ல இருந்து வந்துருக்கேன் தம்பி. எங்க இருந்து வரீங்களா? வேலூர்ல இருந்து வந்த உடனே எந்த ஸ்டாப்ல இறங்க? நீங்க போயிருக்க வேண்டியதானே. ஆகை பார்க்க வரக்கூடியவன் நான். எங்க இருந்தே வாங்க, இந்த ஸ்டாப்ல எதுக்கு இறங்குனீங்க? வருகின்ற மார்க்கத்தில் ஆலோலம் சுவர்மையான காலம். இந்த காலத்துக்கு சொந்தக்கறி யாராக இருப்பது பார்க்கும்போது தாங்கள் தடித்து தெரித்து விட்டீர்கள். சத்தம் கேட்கிற பக்கத்து பூரா கிளம்பிடுறது. எல்லா சத்தத்துக்கு போக மாட்டாங்க. எந்தெந்த சத்தத்துக்கு போகணுமோ அந்தந்த சத்தத்துக்கு தான் போக முடியும். ஏன்னா பெரியவர்கள் அழகா ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. என்ன சொல்லி வச்சிருக்காங்க? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சுவார்கள். நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. நீங்க ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம். சாமி தூங்குறீங்களா? நான் ஏன் தூங்குறேன்? முடிச்சு தானே இருக்கீங்க. ஆமா. அப்ப சரியா சொல்லுங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் ஐயா பதம். தப்பா பேசக்கூடாது. தப்பா எனக்கு பேச தெரியாது. பழமொழி அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்கல்ல. ஆரம்பிக்கிறப்ப நீங்க தப்பா தான் ஆரம்பிக்கிறீங்க. தப்பா சொல்லவே இல்லையா? மறுபடியும் பாருங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் கிடையாது. வேற எப்படி? தப்பு. எப்படியா? அது எப்படி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்? இப்ப பானையிலே சோறு வேகுன்னு வச்சுக்க, வேகுது. அகப்பை என்ற பொருளை எடுத்து அந்த பானைக்கு வேகிற சாதத்தை எடுத்து ஒரு சாதத்தை பார்ப்பாங்க. பார்த்து அதை பார்த்தாங்கன்னா சாதம் வெந்திருச்சா வேகலன்னு பார்ப்பாங்க. அப்போ ஒரு சாதத்தை பதம் பார்க்கின்ற போது மொத்தமாகவே எல்லாமே வெந்திருக்குன்னு சொல்லி மற்ற என்ன வேலையை அதை நடத்தி கொள்வார்கள். அதுக்காக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நீங்க சொன்ன பழமொழி தப்பு. வேற என்ன? எப்படி நீங்க சொல்லுங்க. பழமொழியே வேற. சொல்லுங்க. ஒரு பானை சோற்றுக்கு 3 சவுண்டு விசில். விசிலா? கைத்தட்டியவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதில் இப்போ காலம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. மொதல் விசிலுக்கு காப்பதான் வெந்திருக்கும். சரி. 2வது விசிலுக்கு அரைப்பதான் வெந்திருக்கும். 3வது விசிலுக்கு தலையில் தட்டி கீழே இறக்கிடணும். இதுதான் விஷயம். எனக்கு சரியான விஷயத்தை தானே பேசணும். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இடையில வந்துருச்சான்னு 2வது விசில் அடிக்கிறப்ப ஓப்பன் பண்ணி விட்டோம்னா குக்கர் வெடித்து குடும்பம் கொண்டு தூக்கிறோம்.